அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 26ஆம் தேதி உள்ள பதிவினை காண உள்ளோம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என தொடர்ந்து பயின்று வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 1 ஆரம்பித்து இன்று ஜூலை 26ஆம் தேதி பதிய உள்ளோம். இந்த தலைப்பாக இன்று நாம் கூற வேண்டும் என்றால், உழைப்பு என்ற அந்த ஒரு சொல்லில் அடக்கத்தில் இந்த ஜூலை 26 பகுதியை காணலாம். உழைப்பு ஒரு பிடிவாத மனத்தால் எந்த விதமான வெற்றியையும் அடைய முடியாது. உழைப்பு ஒரு பிடிவாத மனத்தால் எந்த விதமான வெற்றியையும் அடைய முடியாது. ஒவ்வொரு வெற்றியின் மூலத்திலும் சில நல்ல அகன் உடையோரில், அகன் என்பது கணவனை குறிக்கும், குடும்ப தலைவரை குறிக்கும், நல்ல அகன் உடையோரின் நன்கு இயக்கப்பட்ட ஆற்றல் உள்ளது. ஒரு திட்டத்தில் மனதில் சில விடாப்பிடியான குழப்பங்கள் உள்ளன. அகன்கள் வெற்றியை பார்க்கிறார்கள், ஆனால் அதற்கான தயாரிப்பு, அதற்கு வழிவகுத்த எண்ணற்ற மன செயல்முறைகள் அவளிடந்து மறைக்கப்படுகின்றன என தமிழில் கூறலாம். ஒரு தொகுத்த அந்த பகுதியினை உழைப்பு இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்று அந்த அடி பகுதியில் வகுத்துள்ளார். தமிழில் கூற வேண்டுமென்றால், உழைப்பு ஒரு பிடிவாத மனத்தால் எந்த விதமான வெற்றியும் அடைய முடியாது. ஒவ்வொரு வெற்றியின் மூலத்திலும் சில நல்ல அகன் உடையோர் என்பது நல்ல குடும்ப தலைவனை குறிக்கும், நன்கு இயக்கப்பட்ட ஆற்றல் உள்ளது. ஒரு திட்டத்தில் மனதில் சில விழாப்படியான குழப்பங்கள் உள்ளன. அகன்கள் வெற்றியை பார்க்கிறார்கள், ஆனால் அதற்கான தயாரிப்பு, அதற்கு வழிவகுத்த எண்ணற்ற மன செயல்முறைகளும் அவளிடமிருந்து மறைக்கப்படுகின்றன. உழைப்பு இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. What he says in English, labor, what we can say it in acrostic speech, literally activity, best hours, universal regulations. The labor, what we consider ourselves as a human being, we can see it as a literally activity, best hour, universal regulations. This is the universal regulation in which all our labor activities is moving ahead for a human being. A listless mind could not achieve any kind of success. What he says in that on July 26th, at the top of a book of meditation, at the root of every success, there is some firm, well-expended, well-directed energy. There has been some persistent brooding of the mind upon a project. Men see the success, but the preparation for it, the innumerable mental processes that led up to it, are hidden from them. That's what he says in nutshell. Without exertion, nothing can be accomplished. ஜூலை 26ஆம் தேதி ஒரு வரியில் கூற வேண்டுமென்றால், உழைப்பில் நமது உலகமே இயங்குகிறது என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.